நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆஃபீஸ்க்கு வந்து பாரதி, ஆதி 2 பேருமே ஒன்றா வர்ற மாரி காட்டுறாங்க. ஆதி வர்றத பார்த்த உடனே எம்டி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொன்ன உடனே அவர் வந்து ஆதி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாரு, அவரோட ரூமுக்குள்ளே. ஆனால் பாரதி வந்து அவங்களோட கேபினில் உட்கார்ந்த உடனேயும் லதா வந்து கேட்குறாங்க, என்னடி இன்னைக்கு ஆதி கூட வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வர்ற வழியில் வந்து என் ஸ்கூட்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சுடி, அப்போ தான் ஆதி வந்தார். ஆஃபீஸ் தானே போகிறீங்க, வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னார், அதான் வந்துட்டேன் ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்ததில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடி அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. என்ன நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருடி அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க. இல்லை, அந்த பொண்ணு பேர் வந்து சௌமியாவா, ஆனால் அந்த பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியலடி, அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க. இல்லை, வர்ற வழியில் வந்து அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணுச்சு, லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசினார் ஃபஸ்ட்டு ஆதி. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை காருக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டு காருக்கு முன்னாடி போய் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தார். நான் காருக்குள்ளே இருக்கிறதே மெய் மறந்து பேசிக்கிட்டு இருந்தாடி அந்த பொண்ணு கூட அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் என்னன்னு எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரோட ரூமுக்குள்ளே இருந்து ஆதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து, ஓ நான் போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போய் அவரோட சேரில் உட்காந்துருக்காரு. உடனே லதா சொல்கிறாங்க, நம்ம ஆதியோட அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க லதா. அதை எடுத்து நம்ம என்னடி பண்ண போகிறோம், மொக்க பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. நான் சொல்கிற பிளான் மொக்கையாக இருக்கா, அப்புறம் நீ ஒரு நல்ல பிளான் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி லதா கேட்குறாங்க. உடனே நம்ம பாரதி இருக்காங்களா, அவங்க வந்து முழிச்சுக்கிட்டே இருக்கையில், அப்புறம் நான் சொல்கிற பிளானே ஓகே தான், வா நம்ம அந்த பிளானை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க. அது ஒன்றும் கவலைப்படாத, எப்பயாவது ஒரு சமயத்தில் வந்து நம்ம ஆதி வந்து செல்ஃபோனை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாரு, இல்லைன்னா நம்மக்கிட்ட அதுவாக சிக்கும், அந்த நேரத்தில் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ போய் அவர் ஃபோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னென்னு ஒரு செக்கிங்கை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா விறுவிறுன்னு போகிறாங்க. லதா வர்றதை வந்து ஆதி பார்த்துட்டு சும்மா அந்த சௌமியா பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன ஃபுல்லாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டோர்கிட்ட நின்று ஒட்டு கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆதி பார்த்துட்டு, வாங்க லதா என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நேரமாக டோர்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்காங்க. இல்லை சார், நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஐயோ என்ன இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை சார் நான் வந்து டீ குடிக்கணும், அதான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீ குடிக்கிறதுக்கெலாம் எதுக்கு இல்லை தான் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, போய் குடிச்சு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிடுறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனோடனே நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க, என்னாச்சுடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. போய் பல்ப் வாங்கிட்டேன்டி, அவர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார், எனக்கு என்னன்னு உடனே சொல்ல தெரியல, கடைசியில் நான் வந்து எப்படி டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கு டீயாவது போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரி, நம்ம போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு சைன் வாங்குற மாதிரி போகிறாங்க. வாங்க பாரதி என்ன அப்படின்னு கேட்டவொடனே, இல்லை சார் இந்த ஃபைலை சைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திருப்பி அது வந்து திறந்து பார்க்காரு. அந்த ஃபைல் ஆல்ரெடி அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஆதி. என்ன பாரதி சைன் பண்ண ஃபைலே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஓ சாரி சார், பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. பாரதி வந்து போயிடுறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட எப்படியாவது அந்த ஃபோன் நம்பர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணத்தை சொல்லிவிட்டு லதாவும் பாரதி மாற்றி மாற்றி ரூமுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பாரதி வந்தோடனே ஆதி வந்து கேட்டுடுறாரு, எதுக்கு இப்போ நீங்களும் லதாவும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன பாரதி எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை சார், நமக்கு ஆடிட்டிங் வேறு வருதுல்ல, அதான் நான் எல்லாமே கரெக்டாக முடிக்கணும்ல ஃபைல்லாம், அதனால தான் நான் வந்து இப்படி பரபரப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் பாரதிஸ், மறந்துட்டேன், இன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கான அந்த ஆடிட்டிங் ஃபைலெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க. தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவருன்னு ரூம் விட்டு பாரதி போயிடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஆடிட்டிங் மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் வந்துடுறாரு. ஆதி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து வெளியில் மீட்டிங் போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது லதா கிட்டேயும் பாரதி கிட்டேயும். உடனே வந்து நம்ம லதா பாரதி வந்து, ஃபோன் அவர் கையில் இல்லைன்னு நினைக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற, பாக்கெட்டில் கூட இருக்கலாம்ல ஃபோன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. இல்லை, அவருக்கு கையிலையும் இல்லை பாக்கெட்லையும் இல்லை, வா ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா கிடச்சிரும் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்க்காங்க. அங்கே தான் ஃபோன் இருக்குது.
அவங்களும் என்னென்னமோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஒன்றுமே அன்லாக் ஆக மாட்டேங்குது. என்னடி செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த் வேணா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதி எங்கிட்டருந்து வந்துடுறாரு. ஆதி வர்றதை பார்த்தோம், ஆதி வராரு ஆதி வருதான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு விறுவிறுன்னு போய் சோஃபாக்கு பின்னால் வந்து ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க. ஆதி வந்தோடனே மொபைல் பார்த்தோன்னே நம்ம மொபைல் என்ன வேறு இடத்துல வச்சுருந்தோம், ஆனால் மொபைல் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு திருன்னு முழிச்சு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா சோஃபாவுக்கு முன்னாடி அவங்க ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாரு. ஓ, நீங்கள் தான் இங்கே வேலை பார்க்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சௌமியாவுக்கு ஃபோன் பேசுகிற மாதிரி, ஹாய் டார்லிங், நான் உடனே தான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி கிளம்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூமோட கீ எடுத்துகிட்டு இவருன்னு கிளம்பி இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே வச்சு பூட்டிகிட்டே வந்துட்டார். ஐயோ பூட்டிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவரு என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உடனே லதா சொல்கிறாங்க, இது கேசவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவுக்கு ஃபோன் பண்ணால் கேசவ் எடுக்காரு. கேசவ் எங்கே இருக்கீங்க, நாங்கள் வந்து ஆதி ரூமில் மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாட்டிக்கிட்டீங்களா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பக்கத்தில் தான் நம்ம ஆதி இருக்காரு, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், தெரியாத மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எப்படியோ எங்களுக்கு லாக் ஆகிடுச்சு, நாங்கள் வந்தோம், நீங்கள் வந்து திறந்து விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே ஆதி வந்து இந்தா சாவி போய் திறந்து விட்டுரு, என்கிட்ட வாங்காத மாதிரி தெரியாத மாதிரி போய் திறந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே போய் விறுவிறுன்னு போய் நம்ம பாரதியையும் லதாவையும் போய் கேஸை வந்து திறந்து விட்டு வந்துடுறாரு. அடுத்த சீனில் வந்து ஆதியும் கேஸும் வீட்டுக்கு காரில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், எனக்கு ஒன்றுமே புரியலடா, நீ என்னடா பண்ணுற, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி சொல்லிகிட்டு இருக்காரு. டேய், இப்போ நீ சொல்லலைன்னா அந்த காரை விட்டு குதிச்சிருவேன்டா அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்கிறாரு. அது அப்போனா குதி, நீ பயங்கரமான ஆள்றா. அது எப்படிடா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் டிக்கிக்குள்ளேயே வந்தவன் லவ்வுக்காக, என்னாலாம் அவ்வளோ தூரம் வர முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து சொல்கிறேன். கிண்டல் பண்ணுறதுக்கு இதுவாடா நேரம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா, என்னடா நடந்துச்சு, எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை மச்சான், அதாவது வந்து பாரதிக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அந்த பொண்ணு யாருன்னு கேட்டாங்களா, அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அதனால தான் நான் யாரையும் லவ் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த லவ் பண்ணுறத வச்சு பாரதிக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா நான் வந்து செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆதி வந்து டேய், காலேஜ்லேயே உன்னை அத்தனை பொண்ணுங்க லவ் பண்ணிச்சோடா, அங்கெல்லாம் விட்டுட்டு வந்து ஏன்டா இங்கே வந்து பாரதியை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேசவ கேட்காரு. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.